ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் உங்கள் லேப்டாப்பு, உங்கள் கம்ப்யூட்டரு, செல்ஃபோன், நெட்வொர்க்கிங்கில் இன்டராக்ட் பண்ணுற எல்லா டிவைஸும் உருவாயிருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது டிவைஸ் இருக்கும்னு சொன்னால் அந்த டிவைஸ் நம்ம டிவைஸோட இன்டராக்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்து நம்ம 3 பேரும் பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ஒரு காரணமா இருக்குதோ, அந்த மாதிரி ஓஎஸ்ஐ ஒரு காரணம். இந்த ஓஎஸ்ஐ இல்லைன்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு டிவைஸ் அனுப்புற விஷயத்தை இன்னொரு டிவைஸ்னால புரிஞ்சு உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நான் பேசுறதெல்லாம் உங்க ஸ்பீக்கர்ல கேக்குது. எப்படி அது? நான் நான் உங்க ரூமுக்கு வெளியேந்து பேசுறேன்னா இல்லை உங்க ரூமுக்குள்ள இருந்து பேசுறேன்னா இல்லையே. ஆனா உங்க ரூமுக்குள்ள இருந்து பேசினா ஒருத்தர் வந்து எப்படி நீங்க காதுல கேட்பீங்களோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவுல இருக்கிற இந்த பெரிய இன்டர்நெட் ஆனது என்னுடைய வாய்ஸை அப்படியே ரிப்ளிகேட் பண்ற புரிதலுடைய ஒரு இன்டர்மீடியட் நெட்வொர்க் இது. நான் சொல்றத சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பக்கம். ஒரு கல் எடுத்துக்கங்க, ஒரு கல்லுக்கு பின்னால போய் பேசுங்க, இல்ல ஒரு மலைக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இருக்கவங்கிட்ட பேசுங்க, போய் கேட்குமா? கேட்காது. ஏன்னா அந்த மலைக்கு வந்து உங்க வாய்ஸ இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. மலையை விட ரொம்ப பெருசு இந்த இன்டர்நெட். மலை வந்து இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல முடிஞ்சு போயிடும் ஒரு மவுண்டன். பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க. ரொம்ப தெளிவா நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்குன்னா, இந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸுமே ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சு செயல்படுது. அது ஒண்ணு காரணம். ஒயர்ஸ், ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ், செல்போன் டவர்ஸ், வைஃபை ஆண்டனாஸ், சேட்டலைட் எல்லாம் இணைஞ்சு செயல்படுது. அதெல்லாம் இணைஞ்சு செயல்படுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஓஎஸ்ஐ ஓப்பன். அதனாலதான் ஓப்பனா பேசுறாங்க. ஓப்பன்னா என்ன? அவன் பேசுறதெல்லாம் நமக்கு புரியுதுன்னு அர்த்தம். நாம பேசுறதெல்லாம் அவனுக்கு புரியுதுன்னா ஓப்பன் அர்த்தம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். எல்லா சிஸ்டமும் ஓப்பனா இன்டர்கனெக்ட் ஆகி இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ற எல்லா டிவைஸுமே ஒன்னோட ஒன்று பேசிக்க முடியும். ஒன்னோட ஒன்று வந்து அர்த்தத்தை அதே மீனிங் மாறாம, மீனிங்னா நான் இங்கிலீஷ் மீனிங்கை சொல்லலை. நான் இங்க வாய்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன். நான் பேச பேச வாய்ஸ் பேக்கெட்ஸ் ஜென்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. அது வாய்ஸ் பேக்கெட் தான் உங்க லேப்டாப்புக்கு தெரியுறதுனால தான் அது ஸ்பீக்கர் வழியா வருது. அது மெயிலுக்கு போதா என் வாய்ஸ் எல்லாம்? இல்ல, ஸ்பீக்கருக்கு வருது. உங்க ஸ்பீக்கருக்கு வருது. அது வாய்ஸ்ன்னு அதுக்கு தெரியுது, நெட்வொர்க்கு தெரியுது. இவன் வாய்ஸ் பேக்கெட் அனுப்புறான். அதுவே நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன்னா உங்க இன்பாக்ஸ்க்கு வந்திருக்கும், மெயில் பாக்ஸ்க்கு வந்திருக்கும். அது ஸ்பீக்கருக்கு வராது. அப்போ நெட்வொர்க்கு இவ்வளவு புரியுது. நான் என்ன அனுப்புறேனோ அதையே உங்களுக்கு அந்த அந்த இடத்துல காமி. ஒரு பிடிஎஃப் காப்பி அனுப்பிச்சுன்னா ஒரு பிடிஎஃப் தான் அங்க உங்களுக்கு வருது ஒழிய அது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்டாவோ இல்லை வேற ஏதாவது பிக்சர் ஃபைலாவோ வர்றது இல்லை, பிடிஎஃபா தான் வருது. அப்போ நடுவில் இருக்கிற அந்த டிவைஸ் எல்லாமே என் லேப்டாப்போடு இணைஞ்சு செயல்படுதுன்னா என் லேப்டாப்பும் அந்த நடுவில் இருக்கிற டிவைஸும் உங்க லேப்டாப்பும் எல்லாமே வந்து ஒரே ஒரு புக்கை படிச்சுட்டு தான் செஞ்ச மாதிரி இருக்குது. அந்த புக்கு தான் இந்த ஓஎஸ்ஐ ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். புக்குன்னு சொல்றதுனால புக்கை தேடாதீங்க. ஓஎஸ்ஐன்னு ஒரு புக் இருக்குதான்னு சும்மா உங்களுக்கு சொல்றேன்.
ஒரே புக்கை ரெஃபர் பண்ணா எப்படி வந்து எல்லாரும் ஒரே ரிசல்ட்டை கொடுப்பாங்களோ, ஒரே மாதிரி பேசுவாங்களோ, அந்த மாதிரின்னு சொல்ல வரேன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட்ங்கிறது நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே தயாரிக்கிறாங்க. ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ், சர்வர்ஸ், பிசி, செல்போன், ஐபேட் எல்லாமே. நீங்க ஒரு புதுசா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் கூட என்ன பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பண்ணலன்னா உங்க டிவைஸ் நெட்வொர்க்கோட இணைஞ்சு செயல்பட முடியாது, அது தனியா நிற்கும். உங்க டிவைஸுகளோட தான் பேசும். நீங்க ஒரு 10 டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா அது 10ஓட மட்டும் தான் பேசிக்கும். ரெஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க்கோட உங்களால பேச முடியாது. அதுவே நீங்க ஓஎஸ்ஐ ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க 10 டிவைஸும் இன்டர்நெட்டும் ஒன்னா இணைஞ்சிடும், எல்லாம் எல்லாரோட பேசும். இப்போ ஓஎஸ்ஐ ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் அந்த ஸ்டாண்டர்டினுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லா சிஸ்டமும் ஓப்பனா, எந்த புரிதலற்ற நிலைமையும் இல்லாம நல்ல ஒரு புரிதலோட இணைஞ்சு செயல்படுற காரணி தான் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட். இந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு புரியணுன்றதுக்காக 7 படிகளா வச்சிருக்கிறாங்க. 7 படிகள், 7 லெவல். 7th லெவல் லேயர் 7 சொல்லுவோம், அப்ளிகேஷன் லேயர். Layer 6, presentation layer. Presentation layer, application layer. Layer 5, session layer. Layer 4, transport layer. Layer 3, network layer. Layer 2, data link layer. Layer 1, physical layer. இப்படி 7 லேயர்ஸா ஓஎஸ்ஐ இருக்கு. சென்ட் பண்ற டிவைஸ், ரிசீவ் பண்ற டிவைஸ், இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சென்ட் பண்ற டிவைஸ் அந்த நீங்க சென்ட் பண்ண விரும்புற டேட்டாவை தயார் செய்யும். நான் பேசிட்டு இருக்கிறேன், வாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது மைக்கு, அதுதான் டேட்டா. அந்த மைக்கை இயக்கிறது தான் அந்த அப்ளிகேஷன் லேயர். அந்த மைக்கை இயக்குற அந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பாருங்க, வெறும் லேப்டாப்ல மட்டும் இல்லை, அது இன்டர்நெட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்குது. அதனால தான் நான் பேசுகிற வாய்ஸ் இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு வருது. அது சாதாரண ஒரு வெறும் சாதாரண இந்த மேடையெல்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி மைக் கிடையாது. இந்த மைக்கானது நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மைக். மேடையில் பேசுறது அங்கே இருக்கிற ஸ்பீக்கரில் தான் கனெக்ட் ஆகிருக்கும், அங்கே மட்டும் தான் கேட்கும். ஆனால் இங்கே பேசிட்டு இருக்கிறேன், என் ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக் வந்து உலகத்தில் எங்கேனாலும் கேட்கும். ஏன்னா அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த அப்ளிகேஷன் வழியாக. இன்டர்நெட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம அப்ளிகேஷன் லேயரில் தான் வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் லேயர்னு சொல்கிறோம். அதை நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க, அது ஒரு அப்ளிகேஷன் லேயர். மெயிலை ரிசீவ் பண்ணுறீங்கல்ல, அதுவும் ஒரு அப்ளிகேஷன் லேயர் தான், ரிசீவிங் சைடில்.
மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா, அது அப்ளிகேஷன் லேயர் தான். கம்போஸ் பண்ணுறீங்களா, அது அப்ளிகேஷன் லேயர் தான். அனுப்புகிறவன் எந்த அப்ளிகேஷன் லேயரை வச்சு அனுப்புனானோ அதே அப்ளிகேஷனில் வச்சு தான் நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க. மெயிலு நீங்கள் கூகுள்லேருந்து மெயில் அனுப்புறீங்க, ஜிமெயிலேருந்து மெயில் அனுப்புறீங்க, எனக்கு யாஹோ மெயிலுக்கு அனுப்புறீங்கன்னா நான் யாஹோவில் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டுமே ஆனால் வந்து மெயில் அப்ளிகேஷன் தான். கம்பெனி தான் வேற வேற, ப்ரோட்டோக்கால்லாம் ஒன்று தான். இது கூகுள், அது வந்து யாஹோ. பிஹைண்ட் த ஸ்கிரீன் ப்ரோட்டோகால் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அனுப்புறீங்க, நான் அதை ஓப்பன் பண்ணும்போது பிடிஎஃப் ரீடர் வச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். அது எப்படி பாசிபிள்? அதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர் பண்ணுற வேலை. நீங்கள் பிடிஎஃப் தான் அனுப்புனீங்கன்னு என் லேப்டாப்புக்கு எப்படி தெரியுது? அது வேற எதுனா ஃபைலாக கூட நினச்சிக்கலாம். ஆனால் கரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா பிடிஎஃப்னு காமிக்குது. அந்த அந்த லோகோ பார்க்கும்போது பிடிஎஃப்னு தெரியும் எனக்கு. எக்ஸல் ஷீட் அனுப்புனீங்கன்னா எக்ஸல்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுது என் லேப்டாப்புக்கு நீங்கள் எக்ஸல் தான் அனுப்புனீங்கன்னு? ஏன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் ஒருத்தன். அதனால தான் ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்கிறோம். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறான்னா, நெட்வொர்க் வந்து அதை பிடிஎஃப்னு புரிஞ்சுக்கிற வகையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறான். ஏன் நெட்வொர்க் அதை பிடிஎஃப் புரிஞ்சுக்கணும்? அப்போதான் ரிசீவ் பண்ணுற உங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ல முடியும், இது பிடிஎஃப்பா அப்படின்னு அந்த நெட்வொர்க் சொல்லும். அப்போ ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் மெயிலில் பிடிஎஃப் தெரியும். நெட்வொர்க் சொல்லி தான் உங்களுடைய மெயிலுக்கு தெரியுது இது பிடிஎஃப்ல. அப்போ நெட்வொர்க்குக்கு தெரிய வச்சது யாரு? இந்த ப்ரெசன்டேஷன் லேயர். தெரிவித்தல், ப்ரெசன்டிங், தெரிவித்தல், ப்ரெசன்டேஷன் லேயர். நீங்க பயன்படுத்துகிற அப்ளிகேஷனை சார்ந்து ப்ரெசன்டேஷன் ப்ரோட்டோகால் வெவ்வேறு மாறும். ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா எஃப்டிபி வரும், எஃப்டிபி ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எஸ்எம்டிபி வரும், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அப்ளிகேஷன் லேயரில் அதுக்கு நிகரான ப்ரோட்டோகாலை வச்சு நெட்வொர்க்கு கிட்ட இதுதான்ப்பா இவர் அனுப்புறாரு, இவரை வாய்ஸ் அனுப்புறாருப்பா, இவர் பிடிஎஃப் அனுப்புறாருப்பா அப்படிங்கிறத நெட்வொர்க்கு புரிய வைக்குது. அதனால தான் அது ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர். எதுக்கு நெட்வொர்க்கு புரிய வைக்கணும்? மறுபடியும் சொல்கிறேன், நெட்வொர்க்கு புரிஞ்சாதான் அந்த நெட்வொர்க் ரிசீவருக்கு சொல்லும், இந்த டேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு, இது வந்து வாய்ஸ் டைப்பு, இல்லை இது ஒரு பிடிஎஃப் டைப்புன்னு சொல்லும். அதனால இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்னு ஒன்று இருக்கு. அடுத்தது செஷன் லேயர். செஷன் லேயர்னா, செஷன் என்னங்க? டைம். செஷன் டைம், ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்றது. இப்போ எந்த ஒரு வேலையும் ஒரு டைம் டேபிள் போட்டு பண்ணணும்பா, அப்பதான் இதை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சு செய்யணும், நிறைய என்னமோ சொல்லுவாங்க. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இதை பண்ணு, 10லேருந்து 11 மணி வரைக்கும் இது பண்ணு அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ, அப்போ உன்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நெட்வொர்க்கை யூஸ் பண்றது கூட எல்லா அப்ளிகேஷனும் ஒரே நேரத்தில் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியாது. எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே நேரத்தில் அந்த ப்ராசஸர் ஒத்துழைக்க முடியாது. ஒன் பை ஒன் தான். அப்போ எது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகணும், எது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் வழியா போகணும், எது செகண்ட் ப்ராசஸ் ஆகணும், செகண்ட் எது நெட்வொர்க் வழியா போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த செஷன் லேயர். எப்படி வந்து இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்து 7லேருந்து 7:15 வந்துருங்க, டாக்டர் இருப்பார், உங்களுக்கு வெயிட் பண்ண இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆளுக்கு சொல்லுவாங்க 7:15லேருந்து 7:30 வந்துருங்க, அந்த டைம் உங்களுக்கு தான். அப்போ எல்லா பேஷண்ட்டும் பாருங்க பிரச்சனை இல்லாம வந்து போக முடியுது. ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். அப்படி செஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இந்த செஷன் மெயின்டைன் பண்றாங்க. இந்த செல்போன்ல, லேப்டாப்ல எல்லாம் பாருங்க டைம் ஓடிட்டு இருக்குது. என் செல்போன், எங்க லேப்டாப்ல கூட உங்களுக்கு டைம் தெரியுது. இப்போ
10:33 அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த டைம் வந்து எனக்காக தான் வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள மெயினா டைம் இந்த சிஸ்டத்துல ஏன் ஓடிட்டு இருக்குன்னா, எந்த பாக்கெட் எப்போ வெளியே போகணும், எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள, எவ்வளவு செகண்ட்ஸ்க்குள்ள, வினாடிக்கு நொடிக்குள்ள இதுக்கு ரிப்ளை வரணும், ரிப்ளை வரலன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் டைம் வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டைம்னு ஒன்று இல்லைன்னா, டைம்னே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாமே. டைம்னே ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு பர்த்டே கொண்டாட முடியாது, உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது. இத்தனை வருஷத்துக்குள்ள வந்து ஒரு டிகிரி ஒருத்தர் முடிச்சிருக்கணும்னு ஒரு ஒரு கணக்கு வராது. இத்தனை வருஷத்துக்குள்ள 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும்னு ஒரு கணக்கு வராது. இந்த டைம்லாம் இருக்கிறதுனால தான் எல்லாம் அப்பப்போ நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் அப்பப்போ நடக்குது. அந்த மாதிரி தான் லேப்டாப்லயும் சரி, எல்லா நெட்வொர்க் டிவைஸ்லயும் சரி டைம் மெயின்டைன் ஆகுது. ஸோ தட் ஒரு ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் இன்னொரு நெட்வொர்க் சர்வீஸை பாதிக்காம எல்லாம் சரியானபடி போகும். அதுக்கு இந்த செஷன் லேயர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். வார்த்தையிலேயே தெரியுது, செஷன் லேயருக்கு வந்து டைம், ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது, அப்ளிகேஷன் லேயர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குது நமக்கு நெட்வொர்க்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர்லையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தமாக வேலை நடக்குது. என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தமாக வேலை பண்ணுது இது அப்படின்னா, இந்த ரெண்டு டிவைஸ் எல்லாம் இணைக்கிறோம் இல்லையா, ஒயரு. இந்த ஒயர்னுடைய கெப்பாசிட்டி என்னன்றது கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஏன்னா இந்த ஒயர் வழியாக தான் டேட்டாவை அனுப்பிச்சாகணும். இந்த ஒயருடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திக்னஸ்னா ஃபிசிக்கலாக திக்காக இருக்கிறது நான் சொல்ல வரல. பேண்ட்வித். பேண்ட்வித்னா என்னன்னா, அட் பர்டிகுலர் டைம் எவ்வளோ டேட்டா அது வழியாக போகும் அதை அளவிடுறது தான் பேண்ட்வித். 100 Mbps சொல்லுவாங்க. அப்படின்னா 100 மெகா பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 100 மெகா பிட்ஸ் அளவு டேட்டா அது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணோம், நீங்க வந்து 1000 மெகா பிட்ஸ்க்கு வந்து டேட்டா அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதனுடைய பேண்ட்வித் எவ்வளோ, 100 மெகா பிட் தான். இந்த ஒயரோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறதோ 10 மடங்கு அதிகம். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுது, இதுல சுலபமா அனுப்புறதுக்கு என்ன சைஸ், இந்த பெரிய டேட்டாவை கட் பண்ண பீஸா கட் பண்ணணுமோ அந்த சைஸ் கட் பண்ணும். அதுக்கு பேரு செக்மெண்டேஷன். செக்மெண்டிங். சாப் பண்றது, துண்டு பண்றது. பெரிய டேட்டாவை அப்படியே அனுப்ப முடியாது. என்ன சைஸ்ல அனுப்புனா அந்த ஒயர் கெப்பாசிட்டியில அது ஃபிட் ஆகுமோ அந்த சைஸ்க்கு டேட்டாவை கட் பண்ணும், பீஸ் பண்ணும். பெரிய டேட்டா 10 பீஸா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 10 பீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்பர் பண்ணும். அது பேர் சீக்வன்சிங். செக்மெண்ட் மட்டும் பண்ணாம சீக்வன்சிங் பண்ணும். ஏன் அப்படி பண்ணுதுன்னா, இப்போ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா பல வயர்கள்லாம் நிறைய வெப், அது ஒரு பெரிய வெப்னு சொல்லுவோம் இல்லையா, வைட் ஏரியா வெப், WWWன்னு சொல்லுவோம். அது ஒரு வெப். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழியில வருதுன்னு நினைச்சுக்காது, பல வழியில வரும். நிறைய வழிகள் இருக்கு. உங்க லேப்டாப்புக்கும் என் லேப்டாப்புக்கும் இடையில இன்டர்நெட்ல பல வழிகள் இருக்கு. சில சமயம் என்ன பண்ணும், இந்த 5th பாக்கெட் வந்து முதல் போய் சேர்ந்துடும். 5th செக்மெண்ட் வந்துருச்சு, ஆனா இன்னும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வரல.
அப்புறம் 8th பாக்கெட் வந்து 8th செக்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் 3rd செக்மெண்ட் வருது. இப்போ இந்த நம்பர் பண்றதுனால என்ன லாபம்னா திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். நம்பர் இருந்தாதான் திருப்பி இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செஷன் லேயருக்கு கொடுக்கும்போது ரிசீவர் சைடில் 1000 MB கொடுக்கணும். பீஸா கொடுக்கக்கூடாது. திருப்பி எல்லாத்தையும் இணைச்சு கொடுக்கணும். அந்த வேலையை இங்கே பார்க்குது. இங்கே கட் பண்ணி அனுப்புது. இங்கே அதெல்லாம் இணைக்குது. சரியான ஆர்டர்ல இணைக்கிறதுக்கு அந்த நம்பர் ரொம்ப தேவைப்படுது. சீக்வன்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். செக்மெண்ட் பண்ணா மட்டும் போதாது, அதை சீக்வன்ஸும் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? டிரான்ஸ்போர்ட் லேயர்னுடைய வேலை நெட்வொர்க் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்க பெரிய டேட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் நம்பரையும் போட்டு அது ஆர்டர் நம்பர்ஸை போட்டு அனுப்பும். அப்போதான் ரிசீவிங் சைடில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் லேயர் அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஆர்டரை கண்டுபிடிச்சி அதை ரீஅரேஞ்ச் பண்ணி மேலே இருக்கிற ரிசீவர் சைடில் இருக்கிற செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன் லேயருக்கு அந்த டேட்டாவை அனுப்ப முடியும். அதனால தான் இதுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்னு பேர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது. டிசிபியா யூடிபியா அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் எடுக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இந்த 2 புரோட்டோகால் இருக்கு, மேஜர் புரோட்டோகால். டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். யூடிபினா யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் முடிவு பண்ணும் நம்ம டிசிபி யூஸ் பண்ணோமா இந்த கம்யூனிகேஷனுக்கு, யூடிபி யூஸ் பண்ணோமான்னு. இதை பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப சும்மா ஒரு முறை நான் சொல்லிடுறேன், அதே தான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு, இப்போ 2வது முறை சொல்லும் போது. அதனால இப்ப முழுசா புரியலாம், கவலைப்படாதீங்க. டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், யூடிபினா யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். ரெண்டுமே நல்ல புரோட்டோகால் தான். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணும் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது யூடிபியை தான் யூஸ் பண்ணும், டிசிபி யூஸ் பண்ணாது. ஏன்னா இது லைவ் ஸ்ட்ரீமிங். ஸ்ட்ரீமிங் உள்ள எல்லா டிராஃபிக்குக்கும் டிசிபி செட் ஆகாது, யூடிபி தான் செட் ஆகும். யூடிபி வந்து பெஸ்ட் எஃபர்ட் டெலிவரி. இதெல்லாம் தான் சொன்னா நான் அடுத்த கிளாஸ்ல தெளிவா விளக்க வேணும். இது புரியல பரவாயில்ல, சும்மா அட்லீஸ்ட் அந்த வேர்டு பெஸ்ட் எஃபர்ட் டெலிவரி அது மட்டுமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும். யூடிபி இஸ் பெஸ்ட் எஃபர்ட் டெலிவரி, டிசிபி இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட். அந்த கனெக்ஷன் ஓரியன்டட் எல்லாம் வந்து நம்ம வாய்ஸ் டிராஃபிக்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரீமிங் டிராஃபிக்லாம் டிசிபி யூஸ் பண்ண முடியாது, யூடிபி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி டிராஃபிக் அனுப்புறீங்களோ அதுக்கேற்ற புரோட்டோகால் டிசிபியோ இல்லை யூடிபியோ தேர்ந்தெடுக்க வேண்டியதும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருடைய வேலை. ஸ்ட்ரீமிங்னா ஆவி பிடிக்கிறது இல்லை, அந்த ஸ்ட்ரீம் கிடையாது. இங்க ஸ்ட்ரீமிங்ன்றது எதை சொல்றோம்னா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கு, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஃபைல் அப்படி கிடையாது, ஃபைல் அனுப்பிட்டோம்னா முடிச்சு நின்றோம். ஸ்ட்ரீமிங்னா வந்து லைவ் நெட்வொர்க்லாம் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீமிங் டேட்டா லைவா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, யூடியூப்ல படம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா 1 மணி நேரம், அது பேர் தான் ஸ்ட்ரீமிங். தொடர்ச்சியா வந்து இங்க இருந்தோ அந்த படம் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு வீடியோ காமிச்சுக்கிட்டே இருக்கு, ஸ்ட்ரீமிங். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஸ்ட்ரீமிங். அதெல்லாம் யூடிபி யூஸ் பண்ணும். ஆனால் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஃபைல் அனுப்புறீங்க, அது ஸ்க்ரீன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்கிற மேட்ரு. அது வந்து பொறுமையாக தான் வரும், அதுக்கெல்லாம் நல்ல டைம் இருக்குது. அதுக்கு டிசிபி யூஸ் பண்ணால் போதும். ஆனால் வாய்ஸ்க்கு வந்து
டைம் கிடையாது. அப்போ போய் கரெக்டாக போயிடணும், இல்லைன்னா பிரேக் ஆயிரும் வாய்ஸ். கேட்குறவங்க வந்து ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க லேட் ஆயிடுச்சுடா. அதான் ஸ்ட்ரீமிங்க்கெல்லாம் வந்து யூடிபி தான் தேவை, நிற்காம போகணும் சார். சரி, டிரான்ஸ்போர்ட் லேயர் இதுல ஏதாவது ஒன்று டிசிபியோ இல்லை யூடிபியோ யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் இன்னொன்று கூட பண்ணும், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸை கொடுக்கும். இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க விரும்பல உங்களுக்கு, இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாய்ஸ் படிக்கிறீங்க. அடுத்தது நெட்வொர்க் லேயர் போயிடுவோம். நெட்வொர்க் லேயரில் வந்து ஐபிங்கிற ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. இந்த ப்ரோட்டோகாலுக்கு தான் அட்ரஸ் தேவை, அதுதான் நம்ம ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நெட்வொர்க் லேயரில் தான் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் பாக்கெட்டுக்கு வழங்கப்படுகிறது. வழங்கையில் வழங்கப்படுகிறது. கரெக்டாக சொல்லணும்னு நினச்சாதான் நமக்கு வாயில வராது. சரி, நெட்வொர்க் லேயர்ல வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் தரப்படுது. நெக்ஸ்ட், டேட்டா லிங்க் லேயர்ல மேக் அட்ரஸ், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தரப்படுகிறது, வழங்கப்படுகிறது. பிசிக்கல் லேயர் வந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க ஒயருக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை வந்து எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி 0101 அனுப்பி வைக்கும். இப்போ நம்ம டேட்டாலாம் ஒயர்ல இது என்னமா வருது, வாய்ஸாக வருது கிடையாது, வீடியோவாக வருது இல்லை, எல்லாமே 01 தான். நீங்கள் பணம் அமிச்சிங்கனாலும் 0101 தான் வரும், வாய்ஸ் அமிச்சிங்கனாலும் 0101 தான் வரும், டான்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கனாலும் அதுவும் 0101 தான் வரும். நெட்வொர்க்கு அந்த லாங்குவேஜை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஆனால் அந்த லாங்குவேஜ்லே இது பிடிஎஃப், இது வீடியோ, இது வாய்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு ப்ரெசன்டேஷன் லேயரில் ப்ரெசென்ட் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுதான் அப்படி ப்ரெசென்ட் பண்ணுது. அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாவே ரிசீவ் பண்ற ரிசீவர் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சே நீங்க வீடியோ தான் அனுப்பியிருக்கிறீங்கன்னோ, நீங்க ஆடியோ தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நீங்க பிடிஎஃப் தான் அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு தெளிவா எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்ட முடியுது. அப்போ இந்த 7 வகையான தயாரிப்பு முறைக்கு உங்களுடைய டேட்டாவை உட்படுத்தவில்லை என்றால் நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இதுல எல்லாமே முக்கியம். இதுல ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம உங்க டேட்டாவை வந்து நீங்க தயார் பண்ணாதான் அந்த டேட்டா நெட்வொர்க்ல எலிஜிபிள். இதுல ஒண்ணும் மிஸ் ஆகக்கூடாது. மேக் அட்ரஸ் மிஸ் ஆகக்கூடாது, டேட்டா லிங்க் லேயர்ல, நெட்வொர்க் லேயர்ல ஐபி அட்ரஸ் மிஸ் ஆகக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல போர்ட் நம்பர் மிஸ் ஆகக்கூடாது. இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த பேக்கெட் வேலிட் பேக்கெட் டு பி இன் தி நெட்வொர்க். இல்லைன்னா நெட்வொர்க் அந்த பேக்கெட்டை அனுப்பவே முடியாது. அப்போ ஓஎஸ்ஐங்கிறது வந்து நெட்வொர்க்குக்கு புரிகிற மாதிரி, நெட்வொர்க்குக்கு எலிஜிபிள் உள்ள ஒரு தகவலாக மாற்றும் முறையை விளக்குறது தான் இந்த ஓஎஸ்ஐ. இதை மாத்துறதுக்கு, இந்த உங்க டேட்டாவை இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதுக்கு தான் அந்த மதர் போர்டில் இருக்கிற எல்லாமே, சிப்செட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. உங்க செல்போனை ஓப்பன் பண்ணீங்கனாலும் அதுல ஒரு மதர் போர்டு இருக்கும், அதுல இந்த 7 லேயரும் செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த சிப்செட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணீங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி இதுதான் அப்ளிகேஷன் லேயர், இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர்லாம் காமிக்க முடியாது. அதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் அந்த சிப்செட்ஸை யூஸ் பண்ணி, சிபி யூஸ் பண்ணி ரன் ஆகுற டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். அதை பிசிக்கலா பார்க்க முடியாது, கண்ணால பார்த்து நீங்க சொல்ல முடியாது இதுதான் இந்த வேலையை பண்ணுது, இதுதான் பிசிக்கல் லேயர், இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்ல முடியாது. இந்த 7 வேலைகளை செய்யறதுக்கு உண்டான எல்லாமே அங்க மதர் போர்ட்ல இருக்கும், இன்க்ளூடிங் த ப்ரோக்ராம் டு டூ திஸ்.
ஹார்ட்வேர் மட்டும் இல்லாம இது 7 லேயர்னுடைய வேலையை செய்யறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட அதுல ஏற்கனவே இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட் இதை யாரு பரிந்துரை செய்தாங்கன்னா ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாருன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ இருக்கான்னு தெரியல, ஒரு காலத்தில் எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருக்கணும்னு கட்டாயம் இருந்துச்சு. என் கையில் நான் ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன், ஒரு ஆலுவேரா ஜெல் பாட்டில். அதில் வந்து இருக்கான்னு தேடுறேன், ஐஎஸ்ஓ சர்டிஃபைட்னே போடல எங்கேயுமே. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் சோப்பில் கூட போட்டுருவோம். லக்ஸ் சோப்பு திருப்பி பார்த்தா இருக்கும் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு அப்படின்னு. அவன் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நிர்ணயிக்கிறான். சோப்புனா இவ்வளோ கெமிக்கல் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இந்த ஷேப்புக்குள்ளே தான் இருக்கணும், கை கடக்கமாக இருக்கணும், ஜாமெட்ரி பாக்ஸ் சைஸில் இருக்கக்கூடாது, சோப்பு செங்கல் சைஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிற அதே கம்பெனி தான் இந்த ஓஎஸ்ஐ ஸ்டாண்டர்டையும் கொடுத்துருக்குது. புரிஞ்சுதா ஓஎஸ்ஐனா என்னன்ட்டு? இதனுடைய பார்ட் 2 நம்ம மண்டே பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க.